போதைப்பொருள் பயன்படுத்துறத பூமி கண்டுபிடிக்கிறாரு. அஞ்சலிக்கு முழுமையா விமல் தான் உதவி செய்யறாருன்ற விஷயம் பூமிக்கு நல்லாவே தெரிய வருது. இந்த அஞ்சலியும் விமலும் என்ன பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்காக விமலுக்கு யார் யாரெல்லாம் கால் பண்றாங்களோ அந்த எல்லா காலுமே சூசையோட போனுக்கு வர மாதிரி விமலோட போன்ல செட் பண்ணி வைக்கிறாரு பூமி. இங்க ஸ்வேதாக்கு நல்லபடியா எந்த பிரச்சனையுமே இல்லாம வளகாப்பு நடக்கணும்ன்றதுக்காக இங்க முத்தழகு தானம் எடுத்து அதுல வர காசை வச்சு பொங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. இங்க வேண்டிக்கிட்ட மாதிரியே முத்தழகு கோயில்ல செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கோயிலுக்கு வந்த சாமி முத்தழகு கிட்ட நீ வேண்டிக்கிட்ட காரியம் கண்டிப்பா நடக்கும், எதுக்கும் கலங்காத அப்படின்னு சொல்றாரு. நீ அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக செய்யற வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இங்க முத்தழகுக்கு ரொம்ப நேரமா ஆயும் யாரும் தானம் ஒழுங்கா போடாததுனால என்ன செய்யறது, எப்படி பொங்கல் வைக்கிறது அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. இத பார்த்த சாமி கவலைப்படாத, எல்லாம் தானா வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. சாமி சொன்னது புரியாம முத்தழகு ரொம்பவே முழிச்சிட்டு நிக்கிறாங்க. அந்த சமயம் ஒரு அம்மா முத்தழகு கிட்ட வந்து சாமிக்கு பொங்க வைக்க அரிசிய தானமா தரேன்னு வேண்டியிருந்தேன், இந்த அரிசிய நீ தானமா ஏத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே முத்தழகு ரொம்ப சந்தோஷமா அந்த அரிசிய கையில வாங்குறாங்க. இங்க சாமி சொன்ன மாதிரியே தானா இந்த அரிசி கிடைச்சிருச்சேன்னு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அங்க பூமியோட கோயிலுக்கு வந்த அஞ்சலி சாமி கிட்ட முத்தழகு கேட்ட மாதிரியே அவங்களுடைய வேண்டுதலுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க, அப்ப எனக்கும் ஏதாச்சும் தாங்க அப்படின்னு சொல்லி கை நீட்டி கேக்குறாங்க. உடனே சாமி தெரிஞ்சோ தெரியாமலோ ஏன் முன்னாடி நீ கை நீட்டி கேட்டுட்ட, நீ கேட்டது உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சாமி அஞ்சலிக்கு நீ கேட்டது கிடைக்கும்னு சொன்னதை கேட்ட முத்தழகும் பூமியும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. நான் விருப்பப்பட்டது சாமி கிடைக்கும்னு சொல்லிட்டாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அஞ்சலி. அப்புறம் முத்தழகு ஸ்வேதாவோட வளகாப்பு நல்லா நடக்கணும்னு நினைச்சு சாமி கிட்ட நல்லபடியா வேண்டிக்கிட்டு அந்த வாங்கின அரிசியிலேயே பொங்கல் வைக்கிறாங்க.